இறைவனுடைய பணி என்பது சாதாரணமானதல்ல. இறைப்பணி என்பது முற்றிலும் உள்ள அன்போடு, இறைவனுடைய அன்பு என்பது நேரடியாகவே நமது இதயத்துக்குள்ளே வந்துவிட வேண்டும். இதயத்துக்குள்ளே உண்மையாக இறைவன் வந்துவிட்டால் போதும். அவன் எப்படி வருவான், எவ்வாறு வருவான் என்பதெல்லாம் அவன் இதயத்துக்கு தான் தெரியும். இறைவன் நம்மோடு இருக்கிறானா இல்லையா என்பதை பற்றி நாம் சிந்திக்க முடியும். அந்த இறைவன் உள்ளத்திலே வந்து விட்டாலே போதும். அந்த இடத்துல வெறுப்பு எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல அன்பு மட்டும்தான் இருக்கும். அந்த அன்புக்கு தான் நாம் அடிமையாக இருக்க வேண்டுமோ தவிர, அன்பை விடுத்து வேறு எந்த தீய வார்த்தைகளும் நம்மோடு வரக்கூடாது. அதேபோல் மற்றவர்களையும் நாம் குறையும் சொல்லக்கூடாது. அது தேவையில்லாத ஒன்று. இறைவன் ஒருவன் நம்மோடு உண்மையாகவே நமது இதயத்தில் வந்துவிட்டால் அவனுடைய செயலானது நேர்மையானதாக அப்படியே மாறிவிடும். இறைவன் நம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அந்த உள்ளமானது நிறைவு பெற்று இறைவனோடு அன்பு பாராட்டி மக்களுடைய நேசத்தையும், அதாவது பிரேமையும் அத்தனையும் பெற்றுக்கொள்கின்றான். இறைவன் அவனோடு இருக்க வேண்டும். இறைவன் உள்ளத்தில் வந்துவிட்டாலே, நேரடியாகவே இறைவன் நம்மோடு இதயத்தில் வந்துவிட்டாலே மக்களுடைய அன்பு உறவு எதுவுமே எல்லாமே அன்பாலே கூட்டப்படும். அன்புதான் இறைவனுக்கு முக்கிய பாலமாக இருக்கிறது. அன்புறவுகளே, நமது வாழ்க்கையிலும் அன்பை உறுதிப்படுத்துவோம். இறைவனை உள்ளத்தில் கொண்டு வருவோம். ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா. ஓம் நம சிவாயா.